நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 128ஆம் சங்கீதத்தை அப்படியே சேர்ந்து வாசிப்போம். 6 வசனங்கள் தான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு வரணும். அதுக்கு தான் இந்த சங்கீதம் வேதத்தில் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற வழி எவ்வளோ அப்படி போடலை. ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை தான் அங்கே குறிக்குது. குடும்ப தலைவர்கள் உங்களை வச்சு தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே வருதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன் அல்லது கணவன், அவனை தான் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் பயன்படுத்துகிறார். அதில் சொல்லியிருக்கிற அந்த குறிப்புகளை நான் சீக்கிரமாக சொல்லி நான் அடுத்த குறிப்பு கடந்து போகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா அவரை அடிச்சிடுவார், அவர் இப்படி சபிச்சிருவாரு அப்படிலாம் சொல்லி கர்த்தருக்கு பயப்படும். அப்படிலாம் செய்கிறவர் கிடையாது. கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அவர் நம்மளை அடிக்க மாட்டார், நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அமைதலாக இருந்துருவார். ஒரு பயணம் சமுத்திரத்தில் இயேசு முதலாவது ஏறி அந்த படகில் போய் உட்கார்ந்தார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே கிடையாது. அவர்கிட்ட ஆலோசனை இல்லை. அதனால அவர் தூங்க போயிட்டார் இல்லைங்களா. மார்க்கு சொல்றாரு, தலையணையை வச்சு தூங்க போயிட்டாராம். அப்போ நல்லா கொரட்டை அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். படகு அமலத்தக்கதாக ஜலத்தினால் நிரம்பினது. சுழல் காற்று அடித்தது. 4 திசையையும் சுழட்டி அடிக்கிற காற்று அடித்தது. இது தேவன் வரவிட்ட காற்று இல்லை. அவர் தூங்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்துடும். அவர் அமைதல் ஆயிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறது பிடிக்காம அவர் குவைட்டாக ஆயிட்டாருன்னா சாத்தான் நேரம் அதுதான் சாத்தானின் நேரம். தேவன் தமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்யும் ஒரு குடும்ப தலைவனை அதை கர்த்தர் பார்க்கும்போது அவருக்கு பலமுறை சொல்லுவார். அவர் அதில் ரொம்ப விசேஷமாக சபைக்கு நீங்கள் வரும்போது தான் ரொம்ப ரொம்ப கிளியராக பேசுவார். கேட்கல அப்படின்னா அவரை பைபிளில் சொல்லியிருக்கு, முகத்தை மறைச்சிருவாராம். முகத்தை அப்படி திருப்பிடுவாராம், கண்ணை மூடிடுவாராம். அவரை அடிக்கல மாட்டாருங்க, ஆனால் செய்ய வேண்டியவன் எல்லாத்தையும் செய்திருவான். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நல்ல கனி கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்திருக்கு, இது கசப்பான கனி கொடுத்ததுன்னு. நான் இந்த திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத வேற எந்த வேலை இனி நான் ஒன்று செய்வேன், வேலி எடுத்து போடுவேன். அவ்வளோதான். வேலின்னா அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்புறம் அவ்வளோதான், அது மேய்ந்து போடப்படும், தோட்டம் காலி ஆயிடும் அப்படி சொல்லியிருக்கு. அந்த ஏசாயா அந்த அதிகாரத்தை எடுங்க, எல்லாரும் எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, ஆலைன்னா திராட்சை ரசம் எடுக்கிற ஆலை, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும்
நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்படி நிறைய விஷயம் சொல்றார். பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் மக்கள், யூதாவின் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. விசுவாசிகள் நாம தான். ஒரு நாளும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பை அவர் ட்ராப் பண்ணக்கூடாது. இது நமக்கு தெரியறது இல்லை. நம்ம எப்பவும் போல நம்ம சௌக்கியமா அது இப்படித்தான் லைஃப் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக நிறைய விஷயங்களை செய்கிறதுனால்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது, இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதனால தேவன் எனக்கு எப்பவுமே செய்யணும் அவரு. அதனால நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். இந்த காரியத்தை நமக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த சர்ச்சை கர்த்தர் வச்சிருக்கார். இந்த சபையை, இந்த மந்தையை உங்களுக்கு ஏன் வைத்திருக்கிறார்? ஏன் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வைத்திருக்கிறார்? உதவி போதகர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் உங்களை நல்லபடி நடத்துவதற்கு. அதுதான் நான் இதெல்லாம் செய்திருக்காரு. என்ன ஒரே ஒரு காரியம் அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிந்து அகற்றி விட வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான். அப்படி செய்யலைன்னா நான் வேலி எடுத்துருவேன், அடைப்பை தகர்ப்பேன். அதுக்கப்புறம் எவன் வருவான், என்னத்தை பண்ணுவான் அதெல்லாம் தெரியாது. எல்லாம் மேய்ந்து போட்டுரும், மழை பெய்யாது, அப்புறம் முள்ளெல்லாம் முளைக்கும். அப்படியெல்லாம் அவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் சொல்றார். இயேசு எனது ஆண்டவர், என்னோடு கூட இருக்கணும், அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பேன் என்று உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க செயல்பட்டா குடும்பம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல அவர் சொல்றாரு, உன் கையின் பிரயாசம். எவ்வளவு பாருங்க, ஸ்பிரிச்சுவலா மட்டும் போலங்க, உன் கையின் பிரயாசம். என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உபாகமத்துல முதல் வசனங்களிலே என்ன சொல்லியிருக்கு? நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் அவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அப்படி சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்க நிஜம்னு நம்புறீங்களா? இந்த வசனங்கள்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்புறீங்களா? எதை எல்லா வேதத்திலையும் சொல்ற மாதிரி இதுல சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நிஜம். இந்த பைபிள்ல சொல்லியிருக்கிற வார்த்தையெல்லாம் நிஜம். இது தாவீது எழுதின சங்கீதம் இல்லை, இது ஆரோகண சங்கீதம். ஆசாரியர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின ஒரு சங்கீதம், போதனை சங்கீதம். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என்ன மாதிரி பாருங்க, நீ இவங்கிட்ட எல்லாம் போய் கையேந்தி நிக்க மாட்ட. நீ என் பிள்ளை, நான் பார்க்கறேன்னு உனக்கு தெரியுது. அதனால நான் என் பார்வையில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கிற. எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னா உன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிடுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். கையின் பிரயாசம் சரியில்லை. நாங்கள் நினைத்தபடி சாப்பிட முடியவில்லை, நினைத்தபடி உடுத்த முடியவில்லை, நினைத்தபடி ஒரு நல்ல வீட்டில் வாழ முடியவில்லை. அப்படி என்கிற சிரமங்கள் இருக்குமானால் இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போய் நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உமக்கு பிரியம் இல்லாம நான் பேசினது, நான் செய்தது, அதெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. நான் இனிமே உமக்கு பிரியமா நடப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. நம்ம ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறவர்.
இல்ல, நாம் அவருக்கு பயப்படும்படிக்கு அவருக்கு திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. மன்னிச்சிருவார். அவர் என்ன ஒண்ணு சொல்லுவாரு, இனி செய்யாத. என்ன அர்ப்பண ஆண்டவர், இனி செய்யாத. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்தவனை சோமாக்கி ஆலயத்துல பார்த்தாரு. அவன் ஆலயத்துல பார்த்துட்டு இயேசுநாதர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. அதுதான் அவருடைய டீச்சிங்க. ஓகே, நீ செய்துட்ட, இது தப்பு, ரைட், போட்டோ விட்டுரு, இனி பாவம் செய்யாது. இல்லை செய்யாம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வந்து பலிக்கிறது கஷ்டம். இது போதனைங்க, நல்ல கவனிங்க. நீ போதனை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க எல்லாம் எனக்கு சொல்ல தெரியும். ஆனா அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. கர்த்தர் பார்க்கிறாரு. பாருங்க, யோசேப்புக்கு என்ன மாதிரி ஒரு டெம்டேஷன் பாருங்க. அவன் தேவனுடைய மனுஷன், எஜமாட்டி. அவன் எந்த வீட்டில் இருந்தானோ அந்த வீட்டினுடைய எஜமாட்டியே, நான் தானப்பா உன்னை கூப்பிடுறேன், நான் தானப்பா உன்னை கூப்பிடுறேன், என்னை விட மிஞ்சினவங்க யார் இருக்காரு? என் புருஷன் அவன் ஒரு ஏமாளி, நீ வா. அப்படித்தானே அவளுடைய எண்ணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஞ்சகமாய் தந்திரமாய் பொருத்தமான சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்து, யாரும் பார்க்கவில்லை என்ற உணர்வை உண்டாக்கி, நீயும் நானும் தான்ப்பா, வேற யாருமே வீட்டில் இல்லை, எல்லாரையும் அனுப்பிட்டேன்ப்பா, டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட், நீ நானும் தான், கமான் லெட் அஸ் என்ஜாய். இது ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் இந்த தொந்தரவு அவனுக்கு இருந்துச்சு. இந்த நாட்களில் இந்த பூமியில் இருக்கிற ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால தான் பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சின்னு வச்சுங்க, 100க்கு 80 பேர் இதை யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. இதை யாரும் பார்க்கலையே, எஜமாட்டி தானே சொல்றேன், நானா போனேன், அவ தானே கேட்டா, அதுக்கு விளக்கமெல்லாம் வருங்க. நானா போனேன். அப்படி இருந்திருந்தா அவனை இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வாஸ்தம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அவனுக்கு காவல் எடுத்திருப்பாரு. அவன் பிராக்ரஸிவ் ஆகிற அந்த எல்லா சிஸ்டத்தையும் அவர் ஆஃப் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ பயங்கரமாக நடந்திருக்கும். ஏன் இந்த யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் சமஸ்த எகிப்தையும் அவன் கைக்குள்ள வைத்து ஆண்டு நடத்துவதற்கு ஏற்ற விதத்தில் நீ கை அசைத்தா தான் யாராவது அசையணும், இல்லைன்னா அட்டென்ஷன்ல நிக்கணும்னு ராஜா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து முத்திரை மோதிரத்தை அவன் கையில போட்டு, இவ்வளவு மேன்மை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தான். கர்த்தர் அதை பார்த்தார். மற்றவர்கள் அப்படி நடக்கல. உபத்திரம் வந்தது, சகோதரர்களால் உபத்திரம் வந்தது, துன்பம் வந்தது, இந்த போத்திபார் பொண்டாட்டியால துன்பம் வந்தது, அநியாயமா பழி சுமத்தி சிறைச்சாலையில போட்டா, எல்லாம் வந்தது. ஆனால் இந்த போத்திபார் பொண்டாட்டியே யோசேப்பு காலில் போய் விழுற மாதிரி வச்சுட்டாரு தேவன். எல்லாரும் அவன் காலில் போய் விழுந்தா தானே சாப்பாடு பூவா கிடைக்கும். பார்வன்ட்டு போய் ஆகாரம், ஏன்கிட்ட யோசேப்பிட்ட போங்க அப்படித்தானே சொன்னாரு. சகோதரர்களே ஆகாரத்துக்காக யோசேப்பு காலில் விழுந்தாங்களே. இந்த போத்திபார் பொண்டாட்டி என்ன பண்ணிருப்பா? சகோதரர்களுக்கு கொடுத்தான் பாருங்க தானியம், அதை விட டபுள் மடங்கு இவளுக்கு கொடுத்துருப்பான். அப்பா, நான் இவ்வளோ உயர்த்த நிலைக்கு வர்றதுக்கு இவ தான்ப்பா காரணம். இவ என் மேல அபாண்ட பழி சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பினாளா, அங்க பானபாத்திரக்காரன் வந்தானா, அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தேனா, அவன் போய் ராஜாவுக்கு சொன்னானா, ராஜா என்ன கூப்பிட்டானா, உடனே உத்திரம் மோதிரத்தை எனக்கு கொடுத்து அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்னை உட்கார வச்சான். அதனால அவளுக்கு நிறைய கொடுங்கயா. கர்த்தருக்கு மகிமுண்டாக நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, கர்த்தர் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பண விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, கர்த்தருக்கு நீங்க கொடுக்கிற விஷயத்துல எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண
ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எப்படிடா இவன் இப்படி வந்தான்? உங்க ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, எப்படிடா நீ இந்த மாதிரி வந்த? நாங்களும் கஜகரணம் போட்டு பார்க்கிறோம், ஒன்னும் செய்ய முடியல, நீ எப்படிடா வந்த? ஏய், உன்னை நாங்க அடிமையா இஸ்மாவேல்கிட்ட வித்தோம்ல, மீதியா நேர்ட்ட வித்தோம்ல, அவன் சந்தையில கொண்டாந்து சவுக்கடி கொடுத்து தானே உன்னை வித்திருப்பான். உன் கதை முடிஞ்சுன்னு நினைச்சோம். எப்படிடா நீ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்த? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படாமல் அவர் வழிகளில் நடக்காமல் என்ன உபதேசம் கேட்டாலும் தன் மனதில் நினைத்தபடி வாழ்கிறவனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவை தவிர என்னை உயர்த்த யாராலும் முடியாது. இயேசு நிஜமானவர், அவர் பார்க்கக்கூடியவர். உன்னுடைய ரகசியங்கள் ஒன்றும் மறைவானது அவருக்கு கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன உன் உன் கையின் பிரயாசம் என்ன, உனக்கு பாக்கியம் நன்மை எல்லாம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆர்டர்ஸ் எங்கெங்க இருந்தோ வருது. எப்படி எப்படி பாப்புலேடா? எப்படி? கர்த்தர் செய்கிறது, கர்த்தர் செய்கிறது. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து என்ன செய்யறாருன்னா, உன் மனைவி சண்டைக்காரியாயிருப்பாள், சரியான பிடுங்கல். என்கிட்ட வர்ற கம்ப்ளைண்ட்ல அப்படிலாம் வருதுங்க. சரியான பிடுங்கல், வாய் பேசின நிறுத்தே மாட்டேங்கா பாஸ்டர், காலுன்னு கத்துறா. அடிக்காம என்ன செய்யறது பாஸ்டர்? இது இவருடைய வருஷம் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன் மனைவி அப்படி இருக்க மாட்டா. உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஏன் கொடின்னு சொன்னாங்கன்னா சாரல் இருப்பவள். நிச்சயமா கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். வேதம் பெண்களை டீக்ரேட் பண்ணல, குறைவா பேசல. சில இடத்துல பவுல் சில விஷயம் சொல்லியிருக்காரு, பேதுரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா நிறைய இடத்துல இயேசு உயர்த்தி பேசியிருக்காரு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் மனைவி நல்ல கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இதுக்கு விளக்கம் என்னன்னா, வெரி யூஸ்ஃபுல் பர்சன், வெரி யூஸ்ஃபுல் பர்சன். நீ என்ன சொல்லுவேன்னா, என் மனைவி இல்லாம முடியவே முடியாதுங்க, அவ தாங்க. கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் தான் பாஸ்டர். ஆமாவா? ஒரு சிலர் தான் கை வைக்கிறான், என்னமா காரியம் செய்யறா. அப்படி புகழப்படும் நிலையில் மனைவி இருப்பாள். அடுத்து அங்கே சொல்லி இருக்கிறது உன் பிள்ளைகள், இல்லைங்களா? உன் பிள்ளைகள். 2 பிள்ளை பத்துக்க, என்ன 2க்கு குறைஞ்சு பெத்துக்காது. 3 பாஸ்டர் வெல் அண்ட் குட், 4 வெரி சூப்பர், அதுக்கு மேல தெரியாது எனக்கு. உன் பிள்ளைகள் ஒன்று போதும், ஒன்றுக்கு மேல் ஒருபோதும் வேண்டாம். அது உலகத்தாண்டை பேச்சு. நாம் இருவர், நமக்கு ஏன் இருவர், என்ன நமக்கு ஏன் இருவர்லை, நமக்கு ஏன் ஒருவர், அப்படிலாம் சொல்லிட்டு இவனுங்க நிறைய பிள்ளை பேத்து வச்சிருப்பானுங்க பாருங்க. பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். நல்ல கவனிங்கயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற குடும்ப தலைவன் இருக்கிற குடும்பத்துல இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஒலிவ மர கன்றுகள். பிள்ளைகளை இந்த ஆலிவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு பார்த்தீங்களா? இந்த பகுதியில மனைவியை திராட்சை கொடிக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு. திராட்சை கொடியோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தானே இந்த பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கணும். என்ன, மனைவி திராட்சை கொடினா இது திராட்சையோட சம்பந்தப்பட்ட சில கொடியை தான் சொல்லியிருக்கணும். ஆனா அங்கிருந்து ஒரே ஜம்ப், என்ன, ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காகலாம் ஜெபம் பண்ணோம்ல, அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்?
சனியன்களா இருப்பார்கள். நோ, நெவர். ஆலிவ், ஆலிவ் அப்படின்னா நான் எப்பவும் சொல்லுவேன், 2 மேஜர் மீனிங்: அனாயிண்டிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அபிஷேகமும் செழிப்பும். ஆலிவ், ஆலிவ் அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? என்ன? பேபி ஆலிவ்ஸ். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. நல்ல அனாயிண்டடா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்துலயும் ப்ராஸ்பரா இருப்பாங்க. காலேஜில் ஒரு பயலுக்கு ஒரு ஒண்ணும் தெரியாது, இவளுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், அப்படி வச்சிருப்பார். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற தகப்பன். எல்லாவா பார்த்துக்குவா. ஜெபம் பண்றது நீ பண்ணிக்க. நீ என்ன பண்ண போற? செல்லுல கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறியா? ஜெபம் பண்றது அவ. எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த அம்மா கிட்ட தான். இவர்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது, நீதான். பாஸ்டர் வந்துட்டார் வீட்டுக்கு, வா 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 நீ பேசு. எனக்கு பேப நான் பேசுதான் பேசிடுவேன், நீ தான் நல்லா பேசுவ. அப்படிப்பட்ட பெண்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் ஆலிவா இருப்பாங்க, நல்ல அனாயிண்டடா இருப்பாங்க. ஒரு பிள்ளை கூட நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட என் ஜெபம் அது, என்னுடைய போதனையும் அது. ஒரு பிள்ளை கூட, ஒரு பொம்பளை பிள்ளைனாலும் சரி, ஒரு பையனாலும் சரி, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட இந்த வார்த்தைக்கு மாற்றான ஒன்றுக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் ஆலிவ், பேபி ஆலிவ்ஸ். எங்களுக்கு கூட தெரியாதுங்க, இவனுக்கு எப்படி தெரியுது தெரியல. நம்ம பாஸ்டர் ஜானத்தான் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம மூத்த பையனுங்க எல்லாரும் அவர்கிட்ட தான் எல்லாம் கத்துக்கிறாங்க. இல்லைன்னா இந்த டெக்னாலஜி அந்த சம்பந்தமா எப்படி வந்துச்சு? அது கர்த்தர் தானா கொடுத்தது. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ப்ராஸ்பரா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணாத, உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளாலும் சரி, உங்க பிள்ளைகளானாலும் சரி, என்ன இது எங்க தேரப்போகுது அப்படி சொல்ற வேலையை நிறுத்திடணும். நீ ஜெபிச்சா உன் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைய ஆலிவ் ஆக்கிடுவார், அவர் ஆக்கிடுவார். தகப்பனே நீ ஜெபம் பண்ணியன்னு சொன்னா உன் பிள்ளை அப்படி ஆயிடுவாங்க. உன் மகனை பத்தி, உன் மகளை பத்தி யாருக்கிட்டையும் நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். என் பொண்ணு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, என் பொண்ணு இஷ்டமா போறா, இஷ்டமா வர்றா, எங்க போறா எங்க வர்றான்னு தெரியல. இல்லைங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ரெண்டாவதும் அதை அதுல குறிக்கிறார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இவ்விதமாய் ஆசீர்வதிக்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, புருஷ வீட்டின் தாப்பன்மாரே, ஆண்களே, குடும்ப தலைவர்களே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இருந்தல்ல, சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சீயோன் என்றால் மீட்கப்பட்டவர்களின் கூட்டம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம். உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், பூமியில எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறியோ அவ்வளவு காலமும், அது எத்தனை வருஷம் அவருக்கு தான் தெரியும். நமக்கு என்ன லைஃப் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அவரு. நான் சில நேரம் பைத்தியகார்த்தனமா நான் கேட்பேன், நான் கொஞ்சம் கரையேறுற மாதிரி இருக்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம்ப்பா அப்படின்னா, பேசாம வாயை மூடிக்கிட்டு உன் ஊழியத்தை நீ செய்துக்கிட்டே இரு. இதுதான் ஆன்சர். காலங்களை அறிக்கிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல, இயேசுநாதர் சொல்லிட்டார். அது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது. நீ எவ்வளவு காலம் வாழணும், எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் ஸ்கெட்ச் போடுறவர் அவர் தாங்க. ஆமென், ஆமென். நமக்கு நாமே சில வரைபடங்களை போட்டு வச்சுக்கிட்டு, என்ன கவனமா இருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
ஏன்னா நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஏன்னா இப்போ ரொம்ப பேருக்கு தமிழ்நாடு வாழ்வு தான் இருக்கு. தமிழ்நாடு வாழ்வு, சென்னை வாழ்வு, சிலருக்கு தூத்துக்குடி வாழ்வு, என்ன திருநெல்வேலி வாழ்வு, அதான் இருக்குது. அதனால தான் ஒரே குழப்பம், ஒரே சண்டை. லைஃப் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் வாழ்வு. எருசலேம் என்றால் மூல பாஷையில சாலோம் என்பது அதனுடைய வார்த்தை. இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ளைட்டில் இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் நம்மளை ரிசீவ் பண்ணும்போது சாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ், லேடிஸ், சாலோம் அப்படின்னு. சாலோம்னா என்ன அர்த்தம்னா சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் என்ற அர்த்தம். இப்போ இந்த பூமியில நமக்கு என்ன லைஃப் வேணும்னு சொன்னா சமாதானமான வாழ்க்கை வேண்டும். சமாதானமான வாழ்க்கை வேண்டும். லைஃப் ஆஃப் தூத்துக்குடி இல்ல, லைஃப் ஆஃப் திருநெல்வேலி இல்ல, லைஃப் ஆஃப் சென்னை இல்ல, லைஃப் ஆஃப் ஜெருசலேம். எங்க வீடு குட்டி எருசலேமுங்க. எங்க வீட்டில் சமாதான கர்த்தர் உலாவுகிறார். எங்கேயும் சமாதானம். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. எங்க பார்த்தாலும் எருசலேமின் வாழ்வு, சமாதானம். பிள்ளைகள் அருமையா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு ஒரே ஒரு ஆண்டவருடைய வேண்டுகோள் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். உங்க வழியெல்லாம் இல்லை, உன் வழியும் அவருடைய வழியும் ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. உன் வழிகள் என் வழிகள் அல்ல அப்படி சொல்லிட்டார். அதனால் நீங்க அப்படி செயல்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இஸ்ரேல் நாட்டுக்கு சமாதானம் வரணுங்க. அதுதான் கிறிஸ்தவத்தின் நிறைவு. இயேசுவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இதெல்லாம் நிறைவேற வேண்டி இருக்கிறது. எருசலேமில் சமாதானம் இல்லை. இப்போ எருசலேம் சுற்றி இருக்கிற எல்லா ஏசாக்களும் அப்படி சொன்னால் அதுதான் கரெக்ட். எல்லா ஏசாக்களும் இஸ்ரவேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவதில் கர்த்தர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆகவே லிட்ரலா இருக்கிற அந்த இஸ்ரேலை விட்டுருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில எருசலேமின் வாழ்வை கர்த்தர் தரட்டும். உங்களுக்கு இருக்கா அந்த வாழ்க்கை? எருசலேமின் வாழ்வு உங்களுக்கு இருக்கா? வீட்டுக்கு வந்தாலே ஏன் வர்றோன்னு இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்களா? இந்த பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு எரிச்சல் வருது, அப்படியா? அதெல்லாம் மாறிடும் பாருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க, இதெல்லாம் மாறிடும் பாருங்க. ஆமென். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஹெட் ஆஃப் த ஃபேமிலியை பற்றி சொல்றாரு பாருங்க. மனைவி மேல குறை சொல்லி, பிள்ளைகள் மேல குறை சொல்லி நீ தப்பிக்கொள்ள முடியாது. நீ தான் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான், நீ தான். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சுங்க. நல்லா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து நீ நல்லா ஜெபம் பண்ணேன்னா உன்னுடைய குடும்பம் 128ஆம் சங்கீதத்தின்படி இருக்கும். அன்றைக்கு இருந்த சமுதாயத்துல நோவாவை நீதிமானாக கண்டார். அந்நாட்களில் எப்படி இருந்தார்கள் ஜனங்கள்? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தார்கள். பெண் கொடுத்து எப்படி நிறைய பாவங்களை அவர்கள் செய்தார்கள். இந்த நோவாவுடைய பேச்சு அவங்களுக்கு எடுபடல. 7ஆம் வசனம் பாருங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அன்றைய தினம் நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். என்டையர் ஃபேமிலி உள்ள போயிடுச்சுங்க. ஒருத்தன் சுவிசேஷத்தை கேட்கல,
நோவாவுடைய சுவிசேஷத்தை ஒரு பய கேட்கல. ஊழியம் செய்றீங்கல்ல, ஊழியம் செய்றீங்க, ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படித்தான் இருந்துச்சு நோவா காலத்துல. ஆனால் எத்தனை எத்தனை குழப்பங்க உங்க குடும்பத்துல, எத்தனை குழப்பம். மருமகளோட நல்லா இருக்கிறீங்களா? அது ஏன் நம்ம ஊர்ல மருமகான் பேர் வச்சாச்சு, ஆங்கிலத்துல இன்லா, டாக்டர் இன்லா. மருமகளே மகளா ஏன் பார்க்கறது இல்லை? ஏன் அன்பு இல்லை? மாமியாருக்கும் மருமகளுக்கும் இப்படி மோதுதே ஏன்? சபையில அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அந்நிய பாஷையா, இதுவா அதுவா எல்லாம். வீட்டில் மருமகா கூட டக்கஃபர். நான் இல்லை பாஸ்டர், அவாதான் கரெக்டாக சொன்னேன். எல்லாம் சரி பண்ணணும். தாழ்ந்து போகிறவங்களுக்கு, இணங்கி போகிறவங்களுக்கு, இசைந்து போகிறவங்களுக்கு, தப்பு பண்றவங்களை குற்றவாளியாக எல்லாருக்கும் முன்பாக நிறுத்த வேண்டும் என்ற அந்த கோட்பாடு இல்லாமல், என்ன அவர் தப்பு செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர்களை மன்னித்து சேர்த்து கொண்டு போகிற அந்த சுபாவம் இல்லை. தான் பிள்ளைகளை நேசிக்கிறது ஒரு அளவு, தன் வீட்டுக்கு வாழ வந்தவளை நேசிக்கிறது வேற ஒரு மாதிரி. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளா இருப்பார்கள் என்றால் உன் மருமகளும் அதில் அடங்கும். இந்த நோவா பாருங்க எவ்வளவு அதுல வெவ்வேறமா சொல்லி இருக்கு பாருங்க. அவனுடைய 3 குமாரரும், அவனுடைய 3 மருமக்கமாரும், அவனுடைய மனைவியும், அந்த 3 குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவின் மனைவியும் எல்லாரும் பேரம் பேத்திகள் இன்னும் பார்க்கல போலுக்கு. அவன் என்ன மாதிரிங்க பேழை மதக்குதுங்க, சுத்தி பார்த்தா சும்மா சமுத்திரம் மாதிரி இருக்குது, ஒண்ணுமே தெரியலங்க, மிதக்குதுங்க. ஜன்னல் வழியா பாக்குறாரு நோவா, மருமக்கு மாதிரிலாம் பாக்குறாங்க. என்ன கண்கொள்ளா காட்சி. இந்த பேழையை செய்ய நோவாவுக்கு தான் சொன்னாரு, நோவாவுக்கு தான் சொன்னாரு. அவன் பொண்டாட்டியை செய்தா, மருமக்கு மாற செய்தாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவனை அந்த நாட்களில் இருந்தவர்களில் நீதிமானாக கண்டார். நீங்க என்னவா இருக்கிறீங்க? உங்க வீட்டை காப்பாத்துறது நீங்க தான் பேழை செய்யணும், நீங்க தான் பேழை செய்யணும், வேற யாருக்காக இல்லை. நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர், 3 மருமக்குமார். இதுல மருமக்குமார் சொல்லல, குமாரரின் 3 மனைவிகள் அப்படி சொல்லியிருக்கு. எல்லாரும் பேழைக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்குள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷத்துக்கிட்ட போயிட்டாங்க. என்ன எல்லா சாப்பாடும் அங்க இருக்குதுங்க, ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அடிச்சு அடிச்சு சாப்பிட்றாங்க, அடிச்சு அடிச்சு சாப்பிட்றாங்க. சிக்கனுக்கு சிக்கன், மட்டனுக்கு மட்டன், மாட்டனுக்கு மாட்டன், உருகுரு எல்லாம் என்ன வேணும் எல்லாம் அங்க இருக்குது. கர்த்தருக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இருந்தாரு ஆண்டவர். நோவா தான் ரீசன், நோவா தான் காரணம். நோவா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நோவா, உன்னை கர்த்தர் நீதிமானாக காணணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனாக காண வேண்டும். அப்பொழுது உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உங்க குடும்பம் எப்படி இருக்கு? குடும்பம் 3 3 6 2 8 பேர், சிலராக்கிய 8 பேர் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், இது யாருக்கோ சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, எல்லாருக்கும் தான். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? இயேசு ஆளுகை செய்யும் குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருந்தால் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் எப்பவும் சொல்றத திரும்பவும் சொல்றேன். எங்க அம்மா 16 பிள்ளைகள் பெற்றாங்க. அதுல 5 பிள்ளைங்க குழந்தையிலே இறந்துட்டாங்க, 11 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு நாள் நான் ராத்திரி வெளியே செல்வதற்கு எழுந்த போது எங்க அம்மா
என் பேரை சொல்லி ஜெபம் பண்றது என் காதால கேட்டேன். காலையில எழுந்து நான் கேட்டேன், அம்மா தூங்க மாட்டீங்களா நீங்க? ராத்திரியில 2 மணிக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்றீங்களே? என் பேரை சொல்லி ஜெபம். ஆமா, இத்தனை பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்தாரு, அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வாதமான பிள்ளைகளை நான் மாற்ற வேண்டாமா? என்ன கல்வி கொடுத்தோம், என்ன செய்தோம், என்ன பணத்தை கொடுத்தோம், எந்த வீடு சொத்து ஆஸ்தியை கொடுத்தோம் என்பதை விட கிறிஸ்துவுக்குள்ளான பிள்ளைகளா எல்லாரும் மாறணும். 11 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க மூத்த அண்ணன் எட்வர்ட் ராஜபாண்டியன், அவர் எக்ஸ் சர்வீஸ் மேன், மிலிட்ரிக்காரர். அவரும் ஞானஸ்தானம் எடுத்தார் நம்ம லிட்டில் மவுண்ட் ஏஜிஎஸ் சர்ச்சில். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பலர் ஊழியக்காரராக இருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது? எங்க அம்மாவுடைய பாரம் உள்ள ஜெபம். அதனால உங்க குடும்பங்கள்ல கர்த்தருக்கு பயப்படாம இஷ்டம் போல் வாழ்கிறவர்கள் ஆள் வரும் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார்.